இந்தியாவில் எம்என்சி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற, அதை விட்டு எனக்காக கடந்து வானார். இந்த வசனத்தின்படி லாபமா இருந்தவைகளை அவருக்காக நஷ்டம் என்று எண்ணி கடந்து வந்தேன். எந்த நிறுவனத்தை வந்து விட்டனோ அதை காட்டிலும் பல மடங்கு நிறுவனங்கள்ல கர்த்தர் சிங்கப்பூர் தேசத்துல வைத்து நீ உயர்த்தினார். அந்த உயர்வின் மத்தியில் ஆண்டவர் கேட்டார், என்னுடைய ஊழியத்துக்காக நீ கடந்து வா என்று சொல்லி ஆண்டவருக்காக கொடுத்து வந்தேன். எத்தனையோ மாற்றங்கள், மாறுதல்கள், ஆண்டவருக்காக கொடுத்து வந்தமை, ஆண்டவருக்காக எல்லாம் பண்ணணுமே நிற்கிற பொழுது மாற்றங்கள் வந்தது. ஆண்டவர் அற்புதமான காரியங்களை செய்து என்ன ஏமாற்றங்கள், என்ன சோதனைகள் வந்தாலும் ரெகபோத் இன்டர்நேஷனல் மினிஸ்ட்ரீஸை கொடுத்து இன்னைக்கு அவருடைய ஊழியத்தை மகிமையா செய்யும்படியா தேவன் கரம் பிடித்து இருக்கிறார். 25 வருடம் ஆண்டரோடு நடக்கிற வாழ்க்கையில சாட்சியா இருக்கிறங்க. ஆண்டருக்காக நீங்க எதை கொடுத்து விதைத்தாலும் உங்களை பன்மடங்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரோ ஒருவரோடு என் பரிசுத்த ஆவியானவர் இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார். ஆண்டருக்காக இந்த சோதனையில இதை நான் கொடுக்கணும்னு நீங்க முற்படுறீங்க. எத்தனையோ தடைகள் வருகிறது. மூவ் ஃபார்வர்ட். பிலிப்பியர் 3:7 எனக்கு லாபமா இருக்கிறவர்களை கிறிஸ்துவுக்காக நஷ்டமாக எண்ணி அவர் சொல்லுகிறபடி விடுகிறேன். விட்டு பாருங்க. மேலான நிலைகளுக்கு, அற்புதமான நிலைகளுக்கு உங்களை கருவியாய் பயன்படுத்தி ஆண்டவர் உயர்த்துவார்.